ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அன்னபூர்ணி தன்னோட 2 பிள்ளைங்களோட கல்யாண நாளை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்றதுக்காக ஊரையே கூட்டி பிரம்மாண்டமாக பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிவா ஹாஸ்பிட்டலில் சிந்துவோட ஞாபகமாக தான் இருக்காங்க. சிந்துவை பற்றின சில அதாவது முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாங்க. அதே சமயம் ஒரு வருஷத்தில் நம்ம சிந்து சிவாவுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிவாவை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்துவோட பாசம் என்ன, அவங்க எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் யோசித்து பார்த்து சிவா ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் சிந்து கிட்ட நம்ம ஈவினிங் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழலாம் அப்படின்ற விஷயத்த சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி சிந்துவை சின்னதாக நம்ம அழ வச்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே நம்ம சிவா வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே மகாக்கு ஒரு க்ளூ கிடச்சிருச்சு, எப்படியாவது சிந்துவை வீட்டை விட்டு அனுப்பிடணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த டைரி தான் அந்த க்ளூவே. டைரியை வச்சு எப்படியாவது சிந்துவை வீட்டை விட்டு துரத்திடலாம், சிந்து சிவாவை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணா அப்படின்ற விஷயத்த எப்படியாவது அன்னபூர்ணி அக்கா கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ஸ்னேகா கிட்ட கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. ஸ்னேகாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா சிவாவை ஸ்னேகாவுமே லவ் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நிறைய ஆசை கனவெல்லாம் ஸ்னேகாவுக்கு இருந்திருக்கு. ஆனால் நம்ம சிந்து வந்து அவங்க லவ் பண்ணதுனால சிவாவை ஏமாற்றி ஒரு வழியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ எப்படியாவது சிவாவையும் சிந்துவையும் பிரிச்சிடணும், சிந்துவை வீட்டை விட்டு துரத்திடணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இங்கே மகா வந்து ஸ்னேகா கிட்ட எப்படியாவது அவளை துரத்திடணும், அதுக்கான ஆதாரமும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்கிறாங்க. ஸ்னேகா இருந்துட்டு, ஆண்டி எப்படியாவது சிந்துவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க, சிவா கிட்டேருந்து பிரிச்சிட்டிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு நானுமே வரேன் ஆண்டி. அது மட்டும் இல்லாமல் நான் சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழணும், நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் சிவாவை ராஜா மாதிரி வச்சு பார்த்துப்பேன். அவனை நான் ரொம்ப நேசித்தேன் ஆண்டி, உங்களுக்கே தெரியும்ல, அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பணம் நகைன்னு பங்களா நீ என்ன வேணாலும் கொடுக்குறேன் ஆண்டி. எப்படியாவது அந்த சிந்துவை இந்த டைரியை வச்சு வீட்டை விட்டு துரத்தி சிவாக்கும் சிந்துக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்கிறாங்க. மகா இருந்துட்டு, கவலையப்படாதம்மா, கண்டிப்பாக அவளை வீட்டை விட்டு நாயை துரத்துற மாதிரி துரத்தி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஈவினிங் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது நம்ம சிவா வந்து சிந்துக்கு கால் பண்ணி கோவிலுக்கு வர சொல்கிறாங்க. சிந்துவுமே பயங்கர ஒரு ஆர்வத்தோட கோவிலுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவாவுமே வந்துடுறாங்க. சிந்து கேட்குறாங்க, டாக்டரே நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டீங்களா, என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா டாக்டரே, ஒரு வருஷத்தில் உங்களை நான் எப்படியெல்லாம் நேசித்தேன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்குறாங்க. சிவா இருந்துட்டு, இல்லை சிந்து, அதெல்லாம் என்னால் முடியாது, என்னை ஏமாற்றி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எல்லாரும் முன்னாடியும் நான் அவமானப்பட்டு நின்னேன், அதுக்கு நீ தான் காரணம், எக்காரணத்துக்காகவும் அதை நான் மறக்க மாட்டேன், நீ மிகப்பெரிய துரோகம் பண்ணியிருக்க எனக்கு, நீ போயிட்டு எல்லா உண்மையும் அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட சொல்லிவிட்டு நீயா வீட்டை விட்டு கிளம்பிடு, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா சொல்கிறாங்க. இதை கேட்ட சிந்துக்கு பயங்கர அப்செட்டாக இருக்குது, பயங்கரமாக அழுகவும் ஆரம்பிச்சிடுறாங்க. டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன கெஞ்சினாலும் கதறினாலும் என்னால் எதுவும் பண்ண முடியாது, உன் கூட ஒன்று சேர்ந்து வாழவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா அப்படியே சிரிச்சுக்கிட்டே பின்னாடி திரும்பி அப்படியே அவங்க பாட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சிந்து கீழே விழுந்துக்கிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவா பெல் அடித்து சிந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக கூப்பிடுவோம். சிந்து திரும்பி பார்க்குறாங்க அழுதுகிட்டே. சிந்து, உன்னை நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் சிந்து, இப்போ எதுக்காக உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி வந்து நம்ம சிவாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாரு சிந்து, உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற முடிவை நான் எப்போவோ எடுத்துட்டேன், நீயும் நானும் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம சிவா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிந்துக்கு சந்தோஷம் வந்து பயங்கரமாக, ஏதாவது சொல்லுவாங்களே, அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை, அந்த மாதிரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் 2 பேருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் தட்டப்புடலாம் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சிவா கிட்ட, சிவா இப்போ தான் வந்தியா சிவா, சிந்து நீயும் சிவாவும் ஒன்றா தான் வரீங்களா, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தியா, இல்லை அத்தை நான் கோவிலுக்கு போயிருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி சிந்து, டைம் ஆகிடுச்சு, நீ போயிட்டு ரெடியாக கிளம்பி வாப்போ, ரிலேஷன்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க அத்தை, இதோ கொஞ்ச நேரத்தில் நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகமாக நம்ம சிந்து போயிட்டு ரெடியாகி ரொம்பவே அழகாக தேவதை மாதிரி ரெடியாகி வராங்க. சிவா முன்னாடி வந்து நின்று, டாக்டரே நான் எப்படி இருக்கேன், நான் அழகாக இருக்கேன்னா, உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சிந்து, அழகாக இருக்க, மகாலட்சுமி மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம சிவா வந்து சொல்லி ரொம்பவே
அதாவது புகழ்ந்து புகழ்ந்து தள்ளுறாங்க. "நீ இவ்வளோ அழகு, அவ்வளோ போதும் டாக்டரே, நீங்கள் ஓவராக ஓட்டுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு. "சரி சிந்து, சும்மா சொன்னேன். நீ உண்மையாகவே அழகு தான் சிந்து. நீ என்ன சொல்லுவாங்க, ஆ கல்லில் செதுக்குன சிலை நீ" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா சொல்லவும் சிந்துக்கு பயங்கர குஷி. இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸு கொடுக்கணும், அதுவும் சிந்துவோட கையால், பைரவி கையால் கொடுக்கணுன்றதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம அன்னபூர்ணி. இப்போ சிந்துவோட கையால் எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த டைமில் தான் இங்கே ஸ்னேகாவும் ஸ்னேகாவோட அப்பாவும் வராங்க. ஸ்னேகா சொல்கிறாங்க, "டேட், செம்ம சம்பவம் நடக்க போகுது டேட். இந்த சிந்து இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது. இந்த நிமிஷம் தான் கடைசி. இனிமே இவ இந்த வீட்டு பக்கம் கூட திரும்ப முடியாது" அப்படின்லாம் சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தேவராஜ் இருந்துட்டு, "ஸ்னேகா, உன்னுடைய வாழ்க்கையை தர நாசம் ஆகினால கண்டிப்பாக அவளோட வாழ்க்கை நாசமாக போகணும். சிவா கூட அவள் எப்போவுமே ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது" அப்படின்ற மாதிரிலாம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது எல்லாருமே நம்ம சிந்துக்கு பைரவிக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் எங்கள் ஐஷுவும் மகாவும் போய் நிற்கிறாங்க. மகா அந்த டைரியை கொண்டு போயிட்டு, "சிந்து, உன்னுடைய கல்யாண நாளுக்கு என்னுடைய கிஃப்ட் இது தான்" அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. டைரியை பார்த்ததுமே இங்கே நம்ம சிந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க. போச்சு, எல்லாமே போச்சு. நம்ம மனசில் உள்ளது எல்லாத்தையுமே அதில் எழுதி வச்சுருந்தோமே, கண்டிப்பாக அத்தை இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட வைக்கணும், இந்த வீட்டை விட்டு துரத்தணுன்றதுக்காக தான் அத்தை இப்படி பண்ணுறாங்க. ஐயோ, இவங்க கிட்ட எப்படி இந்த டைரி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதி கலங்கி போய் நிற்கிறாங்க நம்ம சிந்து. இப்போது நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, "என்ன மகா, என்ன கிஃப்ட்டு இது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாக்கா, இதை நீங்கள் பார்த்தீங்க, இதுக்குள்ளே என்ன எழுதியிருக்கு அப்படின்றத படிச்சிங்க அப்படின்னா அம்புடுதான், நீங்கள் கலங்கி போடுவீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன மகா சொல்கிற?" "ஆமாக்கா, நம்ம சிவாவை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா இந்த சிந்து" அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட எத்தனையோ டைம் சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் என்னை நம்பவே இல்லைல்ல. இந்த சிந்துவை தானே நம்பிக்கிட்டு இருந்தீங்க. இப்போது இந்த சிந்துவோட சுயரூபம் என்ன அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெரிய வரப்போகுது. இங்கே பாரு சிந்து, இதில் நீ உன் கைப்பட எழுதின எழுத்தெல்லாம் இருக்குது. அதை படித்து எல்லார் முன்னாடியும் படித்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சிந்து அப்படியே தயங்கிக்கிட்டே வாங்குறாங்க. அது வந்து "நான் அப்புறமா படிச்சுக்கிறேனே" அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே சொல்லவும், உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, "இங்கே பாரு சிந்து, படி" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம சிந்து படிக்காமல் அதை அவாய்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் அன்னபூர்ணி இருந்துட்டு, "சிந்து, படின்னு சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணி பயங்கர கோவமாக சொல்லவும், சிந்து வந்து படிக்கிறாங்க. தனக்கு தானே தாலி கட்டிக்கிற விஷயம், சிவாவோட காரில் ஏறி உட்கார்ந்த விஷயம், போலீஸ் வந்து கேட்ட விஷயம், போலீஸ்கிட்ட நம்ம சிந்து வந்து சிவா தான் என்னை கடத்திட்டு போயிட்டு தாலி கட்டிட்டாரு அப்படின்ற சொன்ன விஷயம், அதுக்கப்புறம் போலீஸ் மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்து சிவாவுக்கும் சிந்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோன்னு இப்படி எக்கச்சக்கமான விஷயத்த பண்ணியிருக்காங்களே, நடந்திருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே இங்கே எல்லாரும் முன்னாடியுமே படித்து காட்டுறாங்க. அன்னபூர்ணிக்கு மயக்கமே வர மாதிரி இருக்குது. பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஆறுமுகம் எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்னது, இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி சிவாவோட வாழ்க்கையவே கெடுத்து வச்சிருக்காளே இவ" அப்படிங்கிற மாதிரி தான் அன்னபூர்ணி வந்து நினைக்கிறாங்க. "சிந்து, என்ன இது? அப்போது சிவா உன்னை உன் கழுத்தில் தாலி கட்டல, அப்போது நீயா தான் ஏமாற்றி அவனை கல்யாணம் பண்ணியிருக்க, அதுவும் உன் கழுத்தில் நீயே தாலி கட்டிக்கிட்டு இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? சிவாவை ஏமாத்துறதுக்கு, அதுவும் எல்லார் முன்னாடியும் அவன் அன்றைக்கி அவமானப்பட்டு நின்னான். ஏன், நான் கூட அவனை தப்பாக தான் நினச்சேன். அவனை மாதிரி ஒரு நல்ல பையன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படியேப்பட்ட பிள்ளையை நான் அன்றைக்கி சந்தேகப்பட்டேன். எல்லாம் உன்னுடைய வாழ்க்கை, அதுவும் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது. எந்த பொண்ணும் இந்த மாதிரி விஷயத்தில் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் நீ இவ்வளோ பெரிய ஃப்ராட் வேலை பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உனக்கு எப்படி மனசு வந்தது இங்கே எல்லாரையுமே ஏமாற்றணும்னு? அதுவும் கல்யாணம் இப்போ 1 வருஷம் ஆகுது. இப்போ வரைக்குமே யார்கிட்டையும் இந்த விஷயத்த லீக் பண்ணாமே இருந்திருக்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் மகா இன்னுமே ஏற்றி விடுறாங்க. "பார்த்தீங்களாக்கா, நான் சொன்னேன்ல, இவ ஃப்ராடு, நம்ம பிள்ளைய ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டா. பாவம், எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்னது என் பிள்ளை தானே. என் பிள்ளையோட வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்டாக்கா இவ. அக்கா, இவ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு கட்டன் ரேட்டாக மகா சொல்கிறாங்க. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, "சிந்து, இனிமே உனக்கோ என் பிள்ளைக்கோ எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கவே கூடாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிந்துக்கு பயங்கர அழுகையாக வந்துடுது. "அத்தை, நான் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகிறாங்க. ஆனால் அன்னபூர்ணி எதுவுமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க. உடனே மகா இருந்துட்டு, "என்னடி, என்ன அக்காவோட மனசை மாற்றலான்னு நினைக்கிறியா? நீ பண்ண திருட்டு வேலைக்கு
நீ பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து நீ தண்டனை அனுபவிச்சு தாண்டி ஆகணும். இனிமேல் சிவாக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா நம்ம சிந்துவோட தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. பல்லார் பல்லார்னு 2 அடி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே பிடிச்சி அப்படியே நூக்கி விடுறாங்க. சிந்து அழுதுகிட்டே போய் கீழே விழுகிறாங்க. பைரவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ ஏன் இப்படி பண்ணுறாங்க இவங்க, சிந்து ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அன்னபூர்ணி கிட்ட வந்து அத்தை கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம்ல, எல்லாருக்குமே வந்திருக்காங்க, நம்ம எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பைரவி, இந்த விஷயத்தில் நான் எதுவும் பேச போகிறது கிடையாது, கன்ஃபார்ம் சிந்து இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பைரவி, அத்தை ப்ளீஸ் அத்தை போதும் பைரவி, சிந்து விஷயமா நீ எதுவுமே என்கிட்ட பேசாத, இந்த விஷயத்தில் நான் முடிவு எடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறாங்க அன்னபூர்ணி. பைரவிக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போது இங்கே மகா வந்து சிந்து கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பார், இனிமேல் இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சுட்டு போகிறேன், இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் என் பையனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உனக்கும் என் பையனுக்கும் சீக்கிரமாகவே டிவோர்ஸ் நடந்துடும், என் பையனுக்கு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே மகா சொல்லவும் சிந்துக்கு ஒரு நெஞ்சே பதறுது. ப்ளீஸ் அத்தை இப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை, சிவா டாக்டர் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், டாக்டரேன்னு சொல்லிட்டு சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சிவாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அன்னபூர்ணி பேச்சை யாருமே அந்த வீட்டில் மீறி பேசவே மாட்டாங்க. அன்னபூர்ணி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அந்த வீட்டில் நடக்கும். அன்னபூர்ணியை தாண்டி நம்ம சிவாவாலையுமே எதுவுமே செய்ய முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கலங்கி போய் நிற்கிறாங்க நம்ம சிவா. இப்போது நம்ம சிந்து டாக்டரேன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இங்கே நம்ம சிவாவோட காதுக்கு விழுகுது. இருந்தாலுமே அவரால் இன்னும் பண்ணவே முடியல. உடனே இங்கே மகா இருந்துட்டு இசைக்கு கிட்ட கூப்பிட்டு, இசைக்கு சிந்துவோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இசைக்குமே போயிட்டு அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து மகா கிட்ட கொடுக்குறாங்க. உடனே மகா வந்து சிந்துவோட முகத்தில் அந்த பேக்கை தூக்கி எறிகிறாங்க. இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது போடி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம சிந்துவோட அப்பாவுமே வந்து, இங்கே பாரு சிந்து, அதான் எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரிய வந்துருச்சுல, இதுக்கப்புறமும் இங்கே இருந்து பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம், எதுவாக இருந்தாலும் கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம், வா சிந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துவோட அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே அன்னபூர்ணி பயங்கர கோவத்தில் இருக்காங்க. சிந்து இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படி வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேரையுமே ஏமாத்திருக்காளே, சிவாவை நான் ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன், ஆனால் சிவா ரொம்ப ரொம்ப நல்லவன், சிவாவை ஏமாற்றி இந்த சிந்து கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து பயங்கர அப்செட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்ல நாள் அதுமா இப்படி ஒரு விஷயம் நடக்கணுமா அப்படின்ற மாதிரியெல்லாம். மகா இருந்துட்டு அக்கா நான் அப்போவே சொன்னேன்லக்கா, நான் சொல்கிறதை கேட்டியாக்கா நீ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே தேவராஜும் ஸ்னேகாவும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸ்னேகா அப்படியே பயங்கர குஷியாக இருக்காங்க. இது பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. அப்பா டேடி எனக்கு இனிமேல் கவலையே இல்லை டேட், கண்டிப்பாக நான் சிவாவை எப்படியாவது கல்யாணம் பண்ணிடுவேன், சிந்துக்கும் சிவாக்கும் டிவோர்ஸ் நடக்கிறது கன்ஃபார்ம்டு, எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே நான் நுழைஞ்சிடணும், நானும் சிவாவும் நான் ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா வேற ஒரு பக்கம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு சிவா ரூமுக்கு போயிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. ஏன்னா சிவா வந்து சிந்து மேலே ஆரம்பத்தில் கோவமாக தான் இருந்தாங்க. இப்போது சிந்துவை லவ் பண்ணவுமே ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற டைமில் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே ஆறுமுகம் வந்து சிவாவோட ரூமை தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா லாக் ஆகிட்டுக்குது, ஏதாவது கோவத்தில் ஏதாவது பண்ணிக்கிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போது நம்ம சிவா வந்து கதவை வந்து ஓப்பன் பண்ணவும் உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, சிவா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கதவை லாக் பண்ணிவிட்டு, என்னாச்சு சிவா அழுத மாதிரி இருக்குது, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதாவது என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் சிவா, இருந்தாலும் நீ தனியாக வந்தியா, அதான் எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன் ஆறுமுகம், ஆனால் சிந்து மேலே எனக்கு கோவம் இருந்தது, அவன் மேலே நிறையவே கோவத்தை திணிச்சேன், ஆனாலுமே போகிற போக்கில் அவளை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன், அது மட்டும் இல்லாமல் சிந்து நேற்று கூட சொன்னான்,
என் கூட நீங்கள் வாழ்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களா? நான் உங்கள் கூட இருக்கலாமான்ற மாதிரிலாம் கேட்டா, நானுமே நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவளுக்கு வாக்கு கொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இது அன்னபூர்ணி பெரியம்மாவுமே சிந்து இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னபூர்ணி பெரியம்மாவை தாண்டி நான் எதுவுமே பேச முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஆறுமுகம் இருந்துட்டு, என்ன சிவா இப்படி பேசுறியே, உன்னுடைய விருப்பம் என்னன்னு சொல்லிட்டு நீ அம்மா கிட்ட சொன்ன அப்படின்னா கண்டிப்பாக உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு அம்மா ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே சிவா இருந்துட்டு, அப்படி ஒன்று நடக்கலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, அப்படியெல்லாம் இல்லை சிவா, நான் இதை பற்றின விஷயமா நான் அம்மா கிட்ட பேசுகிறேன், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கலாம், நீ எதை நினச்சி கவலைப்படாத, சீக்கிரமாகவே நீயும் சிந்துவும் ஒன்று சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து நினைக்கிறாங்க. அதாவது நம்ம சிவா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து ஆறுமுகம் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. பைரவி கூட நம்ம ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம், ஆனால் பைரவி நம்மளை ஏற்றுக்க மாட்டேங்கிறா. இப்போ சிவாவும் சிந்துவும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த கடவுள் எப்படியெல்லாம் பிரச்சனை கொடுக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு போகிறாங்க. எப்படியாவது சிந்துவையும் சிவாவையும் ஒன்று சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போது அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு, அம்மா உங்ககிட்ட நான் தனியாக பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அன்னபூர்ணியை தனியாக கூட்டிகிட்டு வந்து, இங்கே பாருமா, நீங்கள் பாட்டுக்கு இதுப்புன்னு சிந்துவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க. அதாவது அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து 1 வருஷமாக இங்கே இருக்காங்க. நீங்கள் சிவா கிட்டே எதுவாக இருந்தாலும் கேட்டுட்டு அவங்கள வீட்டை விட்டு அதாவது வெளியே அனுப்பியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆறுமுகம் பேசுகிற, இந்த குடும்பத்தையும் சிவாவையும் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு நம்மளே ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கா, இது ரொம்ப தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு, தப்பு தான்மா, சிவாவுக்குமே சிந்து மேலே கோவம் இருந்திருக்கு ஆரம்பத்தில், ஆனால் இப்போது சிவா சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு முடிவு எடுத்திருக்கான் போல், 2 பேரும் ஒன்று சேரணும்னு நினைக்கிற நேரத்தில் இப்படி நடந்து போச்சு. நீங்கள் நடந்து எதையுமே யோசிக்காமல் அது எல்லாமே மறந்துட்டு இப்போ என்ன சுச்சுவேஷன், இப்போ சிவாவோட மனசில் என்ன இருக்குது அப்படின்றத யோசிச்சு பாருங்கம்மா, அவங்களோட வாழ்க்கையை நம்ம எதுக்காக கெடுக்கணும், நீங்கள் சிவா கிட்ட போய் பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம அன்னபூர்ணியுமே சிவா கிட்ட போய் பேசுகிறாங்க. சிவா, என்னப்பா சிந்து மேலே உனக்கு எந்த கோவமும் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆரம்பத்தில் கோவம் இருந்தது, ஆனால் அவள் எனக்காக நிறைய விஷயம் செஞ்சுருக்கா, அவள் என் மேலே அதிகமான பாசத்தையும் காதலையும் வச்சுக்கிட்டு இருக்கா பெரியம்மா, அவ கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் எப்போவோ முடிவெடுத்துட்டேன், ஆனால் உங்கள் பேச்சை மீறி என்னால் எதுவுமே செய்ய முடியாது பெரியம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே சிவா சொல்கிறாங்க. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாருப்பா, என்னுடைய முடிவெல்லாம் முக்கியம் கிடையாது, உன்னுடைய மனசுக்கு எது விருப்பம், உனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்து தான்ப்பா நான் எல்லாத்தையுமே செய்வேன், ஆனால் சிந்து பொய் சொல்லியிருக்க கூடாது, ஏமாத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க பிரியம்மா, அதெல்லாம் போனதாக இருக்கட்டும், நடந்து முடிஞ்சதை பற்றி எதுவுமே நம்ம யாரும் யோசிக்க வேண்டாம், எதுவுமே நம்மளால் மாற்ற முடியாதுல்ல, அது மட்டும் இல்லாமல் சிந்து ரொம்ப நல்ல பொண்ணு தான் பெரியம்மா, என்னை அவள் உயிருக்குயிராக காதலிச்சா, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா, அதனால தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாலே தவிர நம்ம எல்லாருமே ஏமாற்றிட்டாலே தவிர மற்றபடி அவள் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, வெகுலி அப்படின்ற மாதிரியெல்லாம் சிவா வந்து சொல்கிறாங்க. இப்போ அன்னபூர்ணியுமே பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம், சரி சிவா, நம்ம சிந்துவை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணியே சொல்லிட்டாங்க. சிவாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போது இங்கே நம்ம சிவா சிந்து கிட்ட போயிட்டு, சிந்து நீ கவலைப்படாத சிந்து, பெரியம்மா கிட்ட பேசி நான் அதாவது உன் மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வைங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எடுத்து சொல்லியாச்சு, இனிமேல் நீ என் கூட தான் இருக்கலாம், வா சிந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் சிந்துவோட அப்பாவுக்குமே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது, சிந்துக்குமே அப்போ தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போது நம்ம சிவா கூடவே சிந்துவுமே வீட்டுக்கு கிளம்பி வரவும், மகா ரொம்ப ரொம்ப குஷியாக இருக்கிற டைமில் இங்கே சிந்துவை திரும்பவும் பார்க்கவும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஹேய் நில்லடி ஃப்ராடுகாரி, திரும்பவும் எதுக்காகடி இந்த வீட்டு பக்கம் வந்த, இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினேன், அதையும் மீறி வந்திருக்க, என்னடி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்கவும், அப்போ தான் இங்கே நம்ம அங்கே சிவா இருந்துட்டு, அம்மா நீங்கள் எதுவும் பேசாதீங்கம்மா, நானும் சிந்தும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம், இது பற்றின விஷயமா நான் அன்னபூர்ணி பெரியம்மா கிட்ட கூட பேசிட்டேன், சிந்து கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் முடிவு எடுத்தாச்சு, அவள் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சிவா சொல்லுவோம். மகாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. சிவா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, கொஞ்சமாவது யோசிச்சு தான் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, அம்மா இது என் வாழ்க்கை விஷயமா, என் வாழ்க்கையில் யார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும்,
சொல்லவும் நான் அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணி பெரியம்மா கிட்டேயுமே நான் கேட்டுட்டேன். நாங்கள் 2 பேரும் தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம். தயவு செஞ்சு எங்களை பிரித்து எங்களை கஷ்டப்பட வைக்காதம்மா அப்படின்னு சொல்லவும், அப்போது பெரியம்மா சொன்னால் மட்டும் போதுமா? பெத்தவ நான் சொல்லக்கூடாதா? இவ வேணாண்டா சிவா, இவ கெட்டவடா, இவ இருந்தா அப்படின்னா உன் வாழ்க்கையே நல்லா இருக்காது சிவா, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் மகா சொல்கிறத எதையுமே காது கொடுத்து கேட்காம நம்ம சிவா சிந்துவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே நம்ம சிந்து வந்து அன்னபூர்ணி காலில் ஓடி வந்து விழுந்துடுறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, நான் டாக்டரை ரொம்பவே நேசித்தேன். அவர்கிட்ட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பிடிக்காத ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு என் வாழ்க்கையை என்னால் கெடுத்துக்க விரும்பலை. நான் அதனால தான் சிவா கூட எப்படியாவது ஒன்று சேர்ந்துடணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் சிவா டாக்டரையுமே ஏமாற்றி உங்கள் எல்லாருமே ஏமாத்தினதுக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனால் என்னை வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் நீ வீட்டை விட்டெல்லாம் போக மாட்டேம்மா, அதான் சிவாவே சொல்லிட்டான்ல, சிவாவுக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நடந்த எதுவுமே நம்ம யாருமே மனசில் வச்சுக்க வேண்டாம். நம்ம எல்லாருமே மறந்துட்டு நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும். சிவாவோட விருப்பம் என்னவோ அதுதானே எனக்கு முக்கியம். அவனோட சந்தோஷம் தான் எனக்கு மிக மிக முக்கியம் அப்படின்ற மாதிரியெல்லாம் அன்னபூர்ணி சொல்லிக்கிட்டு இருக்கவும், சிந்துவுமே இனிமே எக்காரணத்து கொண்டோ நான் போய் சொல்லவே மாட்டேன். எப்படியோ என் வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிக்கிட்டேன்ல, அதுவே போதும் அத்தை. இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு நான் எப்போவுமே உண்மையாக தான் இருப்பேன் அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு, அக்கா இதெல்லாம் சுத்தமாக சரியில்லைக்கா, இவ வேண்டவே வேண்டாக்கா, தயவு செஞ்சு இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மகா கொஞ்ச நேரம் சும்மா இரு மகா. இல்லைக்கா, இந்த விஷயத்தில் என்னால் சும்மா இருக்கவே முடியாது. கண்டிப்பாக சிவா வந்து சிந்துவை விவாகரத்து பண்ணி தான் ஆகணும். அவனை நான் இவ கூட ஒன்று சேர்ந்து வாழவே விடமாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு பொய்க்காரி கூடலாம் என்னால் இவனை வாழவே விடவே முடியாது அப்படின்னு நம்ம சிவா கிட்ட நம்ம அன்னபூர்ணி கிட்ட வந்து நம்ம மகா வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம சிவா பயங்கர கோவமா, போதும் நிறுத்துங்கம்மா, இங்கே பாருங்கள், சிந்து வந்து உங்களை மாதிரி ஒன்றும் கேவலமானவ கிடையாது. இந்த குடும்பத்துக்காக அன்னபூர்ணி அத்தை எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. ஏன் என் வாழ்க்கை விஷயத்தில் கூட எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. ஏன் நம்ம இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே அன்னபூர்ணி பெரியம்மா தானே காரணம். நம்ம எல்லாருமே இன்றைக்கி சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குன்னா அதுக்கு இவங்க தான் காரணம். ஆனால் இந்த வீட்டுக்கே நீங்கள் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கீங்க, பண்ண நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும். உங்களை மாதிரி ஒன்றும் சிந்து ஒன்றும் கேடு கெட்டவ கிடையாது. தேவையில்லாமல் எங்கள் வாழ்க்கை விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முகத்துக்கு நேராகவே நம்ம சிவா வந்து மகாவை கேட்கவும், மகா எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரியும்.